மார்னிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஏர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நைட்ரஜன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனை பத்தின எல்லா கான்செப்டும் பார்த்தோம். அதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அது போலவே செகண்ட் எலமெண்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நைட்ரஜன். ஓகே. So before that, I'm going to share one information or general topic that is luckiness. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னப்பா? நம்ம முயற்சியே செய்யாம கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லுவோமா? இல்ல நம்ம செஞ்ச ஒரு விஷயத்துக்கு கிடைக்கிற ரிசல்ட்ட சொல்லுவோமா? எதை நம்ம வந்துட்டு லக்கி அப்படின்னு சொல்லுவோம்? பொதுவா இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஆசிரமத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க குருட்ட போய் கேக்குறாங்க. அவங்க அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் உனக்கு வந்து இந்த அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்ல, எனக்கு அதிர்ஷ்டத்து மேல எப்பயும் நம்பிக்கை இல்லை, என்னுடைய முயற்சி மேலதான் நம்பிக்கை இருக்கு. முயற்சி செஞ்சா எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். எப்பயுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமையே இருந்தோம் அப்படின்னு சொன்னா we never get anything in our life. நம்மளால எதையுமே பெற முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன நீ முயற்சி செய்தாலும் நமக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு நிச்சயமான அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க குரு வராரு. அவர்கிட்டயே நம்ம கேட்டுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அந்த குரு சொல்றாரு, இப்போ ஒரு ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு எக்ஸாமினேஷன் சொன்னாலும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஈக்குவலான ஒரு டேலண்டட் பர்சன்ஸ் ஆர் அட்டெண்டட் ஒன் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னா, அதுல இப்போ 2 பேருக்கு அங்க இருக்கிறது ஒரே ஒரு போஸ்டிங் வேக்கன்சி மட்டும்தான். அதுல 2 பேருக்குமே அப்ப வேலை கிடைக்காது. போத் ஆர் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் இன் தட் பிளேஸ். அப்ப ஒருத்தர் செலக்ட் ஆறாங்க, இன்னொருத்தர் செலக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்போ 2 பேர் ஒரே தகுதியில ஒரு வேலைக்கு போகும்போது அங்க பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தான் இருக்கு, இன்னொருத்தருக்கு கிடையாது. ஆனா 2 பேருமே அந்த போஸ்டிங்க்கு ஈக்குவலான டேலண்டட் பர்சன் தான். அப்ப ஒருத்தருக்கு கிடைச்சிடுது, இன்னொருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த கிடைக்காத ஒருத்தர் எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு அந்த குரு சொல்றாருன்னு சொன்னா, அந்த கிடைச்சவர் வந்து எஸ் இட் இஸ் மை லக்கினஸ் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாலும், கிடைக்காதவங்க எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா அததான் அதிர்ஷ்டம். ஓகே, இதை விட எனக்கு இன்னும் பெட்டரா ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தைய நினைச்சுக்கிட்டு கிடைக்காதத அதிர்ஷ்டமா நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் லைஃப நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். நம்மள நாமே எப்படி கன்சோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, கிடைத்ததை விட கிடைக்காம இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இதை விட பெட்டரா நமக்கு கடவுள் ஒரு பிளேஸ் வேக்கன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்பிக்கையோட இருக்கணும். நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கு கிடைக்கல பத்தியா, அவங்களுக்கு கிடைச்சிருத்து பத்தியா அப்படின்னு கம்பேரிசன்ல நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அடுத்த முயற்சிக்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள மாட்டோம். வாழ்க்கையில எல்லோரும் அப்படிதான் எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்துக்காக போராடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாமினேஷனுக்காக நம்ம கஷ்டப்பட்டு எழுதுறோம். இந்த தடவை எனக்கு வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா அடுத்த முயற்சி எடுக்கணும். இல்ல அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு
நாம் டயத்தை வேஸ்ட் பண்றோம். நமக்கு நாமே, மத்தவங்களுக்காக, நம்ம சமுதாயத்திற்காக நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். கிடைக்காததையுமே அதை நம்ம வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன், அடுத்து ஒரு இன்னும் நல்ல முயற்சியோட அடுத்த ஒரு பெரிய விஷயம் கிடைக்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்கணும். செய்யலாமா மாணவர்களே? ஸோ இதுதான் பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் திங்கிங். எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையான எண்ணத்தோட ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும். கிடைக்கலங்கிறது வருத்தம் தான். அதுக்காக வருத்தமே படாம இருக்குமா முடியுமா அப்படின்னு கேட்க கூடாது. இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் மாற்றிக்கொண்டு நம் எண்ணத்தை என்ன பண்ணணும், பாசிட்டிவா அதை மாற்றிக்கொண்டு அடுத்த வேலைகளை செய்ய நாம் மூவ் ஆகணும். லைஃப்ங்கிறது ஒரு தடவை தான். ஸோ நம்ம அந்த ஒரு வருத்தத்திலேயே டயத்தை பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா காலம் நமக்காக என்ன பண்ணாது, கண்டிப்பாக வெயிட் பண்ணாது. சரியா? ஓகே மாணவர்களே. சோ இந்த நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் திங்கிங் தான். அது இருந்தாலே எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துப்பாங்க. மனச அமைதியா வச்சுப்பாங்க. எந்த ஒரு போட்டி பொறாமை இல்லாம லைஃப ஸ்மூத்தா ரன் பண்ணலாம். ஓகே, சரிங்களா? நைட்ரஜன், நைட்ரஜன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் அட்மாஸ்பியர். ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு தனிமம். எப்படி ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னமோ அது போல நைட்ரஜன் என்பதும் இந்த வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தனிமம். யாருக்கெல்லாம் தேவை? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சோ தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இவர்களுடைய வளர்ச்சிக்கும், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாருக்குமே என்ன தேவை? நைட்ரஜன் என்பது முக்கியமான ஒரு தேவை. எந்த செயலுக்கு? வளர்ச்சிக்கு. அதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக நமக்கு தேவை என்பது நைட்ரஜன். சோ வழியில நிறைய எலமெண்ட் இருக்கு அட்மாஸ்பியர்ல. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், இந்த மாதிரி பல வகையான தனிமங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு தனிமம் என்பதுதான் நம்ம படிக்கிற இப்போ இந்த நைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அது முக்கியமா இருக்கு அப்படின்னாலே அதனுடைய தேவை நமக்கு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஆக்சிஜன்ங்கிறது ரெஸ்பிரேஷனுக்கு எப்படி தேவையோ அது போல நைட்ரஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் growth. Plants, animals, and as well as human beings, all living organisms need their growth for nitrogen. நைட்ரஜனுடைய துணையோடு தான் நமக்கு நம்முடைய வளர்ச்சி அப்படின்னே இருக்கு. சோ இதுல என்னெல்லாம் இருக்கு? சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, சோ the living organism contain nitrogen. எல்லா உயிருள்ள உயிரினங்கள்லயும் இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், நைட்ரஜன். இதுல மெயினா இருக்கக்கூடியது புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட். சோ புரோட்டீனும் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கறதும் நமக்கு முக்கியமானது இல்ல. நிறைய ஆட்ல பாக்குறது புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, விட்டமின் இருக்கு, இந்த ட்ரிங்க் சாப்பிடுங்க சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப புரோட்டீன் இஸ் ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக்ஸ். நம்மை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைங்க வளரணும் அப்படின்னு சொன்னா நிறைய புரோட்டீன் சத்து தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? So the nitrogen is contained, the essential element nitrogen present, proteins and nucleic acid. நியூக்ளிக் அமிலங்களும் புரோட்டீனும் நிறைய நிறைந்து இருக்கக்கூடியதுதான் நைட்ரஜன். சோ இட் இஸ் கால்ட் அஸ் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயமாக கருதக்கூடிய புரோட்டீனும் நியூக்ளிக் அமிலமும் இந்த நைட்ரஜன்ல இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள்ல ஒன்னான நமக்கு வந்து புரோட்டீன் என்பது இருக்குங்கிறதுனாலதான் இது என்ன சொல்றோம், நம்ம எசென்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த நைட்ரஜனுடைய நமக்கு வந்து அக்கரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ வாட் இஸ் த அக்கரன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் நைட்ரஜன் நமக்கு இந்த அட்மாஸ்பியர்ல பரவி இருக்கு, எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த இப்போ வந்துட்டு டை ஆக்சைடா இருக்கும், அமோனியாவா இருக்கும், நைட்ரஜன் மோனாக்சைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக நமக்கு பரவி இருக்கும். அது சாயில்ல இருக்கா அல்லது அட்மாஸ்பியர்ல இருக்கா, தாவரங்களினுடைய வேர்ல இருக்கா, எந்த பிளேஸ்ல எந்தெந்த மாதிரி
மாதிரியான அமைப்புல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் அக்கரன்ஸ். ஸோ அக்கரன்ஸ்னா நமக்கு நம்மளோட உடம்புல பார்க்கும் பொழுது இட் இஸ் ஃபோர்த் மோஸ்ட் அபேண்டன்ட் எலமெண்ட் இன் அவர் பாடி. ஓகே, சாரி. ஸோ நம்மளுடைய உடம்புல நாலாவதாக அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு சொல்றதுதான் நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம உடம்புல எத்தனாவது பிளேஸா இருக்கு? ஃபோர்த் பிளேஸ். நம்முடைய உடலில் ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய தனிமங்கள்ல ஃபோர்த் பிளேஸ் எலமெண்டா இருக்கிறது நைட்ரஜன். சோ ஃபர்ஸ்ட் இதுதான் எந்த இடத்துல பரவி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்முடைய உடலினுடைய இடையில 3%. எத்தனை பெர்சன்டேஜ்? 3%. 3% நம்ம உடம்புல இருக்கு. அண்ட் தென் செவன்த் மோஸ்ட் அபண்டன் அப்படி நமக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டா செவன்த் பிளேஸ்ல இருக்கு, 7வது இடத்துல காணப்படக்கூடிய தனிமமாக இருக்கு. அண்ட் தென் நமக்கு ஒவ்வொரு இப்போ வந்து பிளானட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிளானட்ஸும் என்ன ஆகும், நமக்கு சன்னை சுத்தி வரும். இல்ல ஒவ்வொரு கோள்களும் நமக்கு சூரியனை சுத்தி வரக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ டைட்டான், த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன், அட்மாஸ்பியர் இஸ் எத்தனை பெர்சன்டேஜ் நைட்ரஜன் அங்க இருக்குன்னு கேட்டா 98% இருக்கு. சோ ஒவ்வொரு கோளுக்குமே நமக்கு என்ன இருக்கும்? துணைக்கோள் அப்படின்னு இருக்கும். மெயினா இருக்கிறது நமக்கு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் மாஸ் இருக்கு, எர்த் இருக்கு, சாட்டர்ன் இருக்கு, அண்ட் தென் யுரேனஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா. சோ சாட்டர்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன், அதுல என்ன இருக்கு நமக்கு, எத்தனை அதனுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா டைட்டான். சோ டைட்டான்ல நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறது. 98% நைட்ரஜன் இஸ் பிரசன்ட் இன் டைட்டான். துணைக்கோளான டைட்டான். டைட்டான்ங்கிறது எதனுடைய துணைக்கோளா நமக்கு இருக்கு? சாட்டர்ன்ல. சனிக்கோளுடைய துணைக்கோள் அப்படிங்கிறது தான் டைட்டான். ஓகே, சோ இதனுடைய துணைக்கோள்ங்கிறது தான் டைட்டான், அதை சுற்றி இருக்கக்கூடியது. சோ அதுல இருக்கக்கூடியது தான் 98% நைட்ரஜன் அப்படின்னு சொல்றது. சோ நைட்ரஜன்ங்கிறது தனியாவும் இருக்கும். ஓகே, அல்லது தனியா இருக்கிறதுனா என்னன்னு இருக்கும். அண்ட் தென் 2 மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, 3 மூலக்கூறு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டைநைட்ரஜன் அப்படிங்கிறது. சோ மோனோவா இருந்தா வெறும் எண்ணு, அண்ட் தென் டையா இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், N2 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பொட்டாசியம் நைட்ரேட், KNO3 அப்படிங்கிறது பொட்டாசியம் நைட்ரேட்டா இருக்கும். அண்ட் தென் இன்னொரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. சோடியம் நைட்ரேட் NaNO3 அப்படிங்கிறது நமக்கு சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் நைட்ரேட்டினுடைய ஸ்பெஷல் நேம் என்ன? தட் இஸ் சில்லி சால்ட் பீட்டர். சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்பெஷல் நேம். அதே போல இப்போ KNO3 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, KNO3 அப்படிங்கிறது நைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையான ஒரு ஸ்பெஷல் நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எந்தெந்த ஒரு நமக்கு வந்து எந்தெந்த வகையில அந்த நைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ மோனோ நைட்ரஜனா இருக்கலாம், டைநைட்ரஜனா இருக்கலாம், அண்ட் தென் KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் இருக்கலாம், சோடியம் நைட்ரேட்டா இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே எந்தெந்த வகையான அமைப்புல இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இட் இஸ் பிரசன்ட் இன் ஆர்கானிக் மேட்டர் லைக் புரோட்டீன், என்சைம் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். எதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், புரோட்டீன் அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட் இல்லையா. சோ ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், பில்டிங் பிளாக் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இதுல எங்க இருக்கு,
அடுத்ததும் நம்ம இருக்கக்கூடியது என்சைம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லக்கூடியது நொதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? என்சைம் மற்றும் நியூக்ளிக் அமிலம், புரதம், இது எல்லாமே தனக்குள்ளார வச்சிருக்கிறது தான் இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது. ஸோ அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே தேவை. யாருக்கெல்லாம் தேவை? பிளான்ட்டுக்கு, அனிமல்ஸுக்கு, ஹியூமன் பீயிங். ஸோ எல்லாருக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ மெயினா கேட்டா நம்மளுடைய உடம்புல எவ்வளவு இருக்கு? 4th பிளேஸ்ல இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டா 3% ஆஃப் நைட்ரஜன். நம்மளோட உடம்புல டோட்டல் பர்சன்டேஜ்ல 3% நைட்ரஜன் அப்படின்னு இருக்கு. தென் நம்மளுடைய அடுத்த செகண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அண்டத்துல 7வது இடத்துல இருக்கக்கூடியது. என்னெல்லாம் நிறைய இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. abundant ஆஃப் எலமெண்ட்ஸ், நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. சோ இதுல யூனிவர்ஸ்ல பார்க்கும்போது 7th பிளேஸா நைட்ரஜன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் நிறைய நமக்கு வந்துட்டு பிளானட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுல சாட்டர்ன்ல இருக்கக்கூடிய சப்பார்டினேட்டா இருக்க டைட்டான் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் நைட்ரஜன் கேட்டா 98% அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நமக்கு வந்து ஃப்ரீயாவும் இருக்கும், தனித்தனியாவும் இருக்கும், சேர்ந்தும் இருக்கும். தனியா இருக்கு அப்படின்னு சொன்னா நைட்ரஜனா இருக்கும். நைட்ரஜன் நமக்கு டைநைட்ரேஜனா இருக்கும், பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட் அப்படின்னு எல்லா வகையிலுமே நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த வழியில நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது ரெண்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல். ஃபர்ஸ்ட் திங் இதனுடைய இயற்பியல் பண்புகள், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எப்படி ஆக்சிஜனை பார்த்தோமோ அதே மாதிரி தான், கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏரை விட கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்கும், லைட்டா இருக்கக்கூடியது. காற்றை விட கொஞ்சம் லேசா இருக்கும். தண்ணியில எந்தெந்த அளவெல்லாம் நமக்கு கரையும். சோ ஃபர்ஸ்ட் திங் இதனுடைய நேச்சர் அப்படின்னு சொன்னா கலர்லெஸ் அண்ட் தென் ஓடர்லெஸ். இதுக்கு தனியா எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, அதே போல டேஸ்டும் கிடையாது. எந்த ஒரு டேஸ்டுமே இதுல நமக்கு வந்துட்டு நைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. லைட்டர் தன் ஏர், நமக்கு சாதாரண காற்றை விட லேசாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று சால்யபிள். சால்யபிலிட்டினா கரையக்கூடிய தன்மை. தண்ணியில கரையுமா கரையாதா? சால்யபிலிட்டி அப்படின்னு சொன்னா சால்யபிள் இன் வாட்டர். எந்த அளவு கரையும் அப்படின்னு கேட்டா ஸ்லைட்லி, குறைந்த அளவு. நமக்கு வந்து அதிகமான அளவா அல்லது குறைந்த அளவா இருக்கணும். ஸோ ஸ்லைட்லி சால்யபிள் இன் வாட்டர். அண்ட் நெக்ஸ்ட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு அதனுடைய ஸ்டேட் அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு கேட்டா லோவர் டெம்பரேச்சர்ல நைட்ரஜன் நமக்கு லிக்விடாக மாறும். சோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் பொழுது என்னவா மாறும்? லிக்விட் ஸ்டேட்டாக மாறக்கூடிய நிலைமை, நீர்த்த நிலைக்கு மாறக்கூடியது. ஓகே, அதே போல ஆக்சிஜனை போலவே நைட்ரஜன்ங்கிறது லிட்மஸோட இருக்கும்போது எப்படி இருக்கும்? நமக்கு நியூட்ரலாக இருக்கும். சோ அதோட வினை புரியும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ். அந்த ஆக்சிஜன் மாதிரியே நமக்கு இந்த மாதிரி நடுநிலை தன்மையோட இருக்கக்கூடியது. So when it freezes it becomes white solid. ஒயிட் சாலிட் அப்படின்னு சொன்னா எப்போ நமக்கு வந்துட்டு உறையும் பொழுது அது வெள்ளையான ஒரு சாலிடாக மாறக்கூடிய தன்மை. சோ ஃப்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்? சாலிட் ஆகும். ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? லோவர் டெம்பரேச்சர் தான் இல்லையா? சோ லோவர் டெம்பரேச்சர்ல நமக்கு சால்யபிள் இன் வாட்டர் அப்படின்னு இருக்கு, சால்யபிலிட்டியில. அண்ட் தென் லோவர் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்டா மாறும். லிக்விட் ஸ்டேட்ல இருந்து இன்னும் நமக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் குறையும் இல்லையா? டெம்பரேச்சர் குறைய குறைய அது லிக்விட்ல இருந்து அது இன்னும் ஃப்ரீஸ் ஆகி நமக்கு சாலிடாக மாறக்கூடிய தன்மையில. சோ கேஸ், லிக்விட் அண்ட் சாலிட். சோ இது
3 ஸ்டேட்லயுமே இருக்கு இல்லைங்களா? குறைந்த வெப்பநிலையில் நமக்கு வந்து நைட்ரஜன் தண்ணிய போல இருக்கும். அதே போலவே உறையும் பொழுது என்ன ஆகும், நமக்கு ஒயிட் சாலிடாக இருக்கும். அப்ப வெப்பநிலை குறைஞ்சாதானே உறையவே முடியும் இல்லையா? அப்ப என்ன ஸ்டேட்டுக்கு இருக்கும், நமக்கு சாலிட் ஸ்டேட்டுக்கு இருக்கும். So these are all the physical properties of nitrogen. First thing is colorless, odorless, tasteless நேச்சர். அண்ட் தென் லைட்டர் than ஏர், அதனுடைய டென்சிட்டிங்கிறது எப்படி இருக்கு, காற்றை விட லேசாக இருக்கக்கூடியது. கரையும் தன்மை, சால்யபிலிட்டி அப்படின்னா ஸ்லைட்லி சால்யபிள் அண்ட் வாட்டர், தண்ணியில கொஞ்சம் கரையக்கூடிய நேச்சர்ல இருக்கும். அண்ட் தென் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடியது எப்ப, வெப்பநிலை குறையும் பொழுது அது தண்ணீராக மாறக்கூடியது. இன்னும் வெப்பநிலை குறையும் பொழுது நமக்கு ஃப்ரீஸ் ஆகி அது சாலிட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, சோ இது ரிலேட்டடா நம்ம ஒரு சிமுலேஷன் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் அக்கரன்ஸ். அக்கரன்ஸ் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கத்தான் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் அட்மாஸ்பரிக்ல. சோ அண்ட் தென் நமக்கு வந்து நைட்ரஜன் சைக்கிள்னா என்ன, ஏர் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First one is atmospheric nitrogen. Atmospheric nitrogen na about 78% of Earth atmosphere consists of nitrogen gas, that is N2. First இருக்கு இல்லையா, இந்த N2ங்கிறது நைட்ரஜன் கேஸ் வடிவத்துல நமக்கு Earthல 78% இருக்கு. So these molecules are relatively inert due to their strong tripole bond and making them to stable in the atmosphere. N triple bond N. சோ இந்த முப்பிணைப்புலையும் இந்த நைட்ரஜன் இருக்கும். சோ அந்த மாதிரி பிணைப்புலையும் என்ன ஆகும், நமக்கு அட்மாஸ்பியர்ல ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்கு. நைட்ரஜன் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸ்னா என்னது, நமக்கு நம்ம என்ன கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சோ வெஹிக்கல் அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் எமிஷன்ஸ், வெஹிக்கல் எமிஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் த nitrogen oxide including NO, NO2, nitrogen monoxide, nitrogen dioxide, nitric oxide. monoxide நம்ம நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். 2 ஆக்சிஜனோட இருக்கும் பொழுது நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ தீஸ் ஆர் ஆல் நைட்ரஜன் பொல்யூட்டண்டா இருக்கிறது. எங்க இருந்து, நம்ம வாகன புகையிலையும் அதே போல இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்டேஜஸ், தொழிற்சாலை கழிவுகள்ல இருந்து வரக்கூடியதுலயும் நைட்ரிக் ஆக்சைடாகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் நமக்கு மாறிதான் என்னவா வருது, ஆசிட் ரெயின், அமில மழையை உருவாக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் இந்த ரெண்டும். அண்ட் தென் அமோனியா, பயாலஜிக்கல் நைட்ரஜன்ங்கிறது லிவிங் ஆர்கானிசம் யூஸ் நைட்ரஜன் அண்ட் புரோட்டீன், டிஎன்ஏ அண்ட் தி அதர் எசென்ஷியல் மாலிகூல்ஸ். நைட்ரஜன் fixation converts the atmospheric nitrogen into biologically available forms, that is ammonia. so நமக்கு என்னது, ஹேபர் ப்ராசஸ்ல அமோனியா தயாரிப்பதற்கும் இது பயன்படும். நைட்ரஜன் சைக்கிள்ங்கிறது show how nitrogen moves between the atmosphere, soil, water and living. cycle means what, ஓரிடத்திலிருந்து அடுத்தடுத்த இடம் ஒவ்வொரு வகையாக எப்படி நமக்கு மூவ் ஆகுது, மண்ணுல, தண்ணியில, அட்மாஸ்பியர்ல, லிவிங் ஆர்கானிசம், ஒரு சைக்கிளிக் ஃபார்மேஷனா எல்லாருக்கும் எப்படி அது பயன்படுகிறது அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்றோம், கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், இதெல்லாம் படிப்போம் இல்லையா? சோ அது போல நைட்ரஜன் சைக்கிள்ங்கிறது, அப்போ நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல இருந்து எங்க வரும், நமக்கு மண்ணுக்கு வரும், மண்ணுல இருந்து செடியினுடைய வேருக்கு போகும், அந்த செடியால இருந்து நமக்கு என்னாகும், மீண்டும் வழிக்கு வரும், நம்ம அதை எடுத்துப்போம். இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம் அப்போ அந்த உணவா எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும். சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சைக்ளிக் ஃபார்மேஷன். ஓகே, சோ நைட்ரஜன் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன், வழியில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய நமக்கு நேச்சர் எப்படி இருக்கு, அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி பரவி இருக்கு. நைட்ரஜன் பரவல் என்பது என்னது, அட்மாஸ்பியர்ல எப்படி இருக்கு. அண்ட் தென் ஏர் பொல்யூஷன், எப்படி வெஹிக்கல்ஸ் எமிஷன் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய எமிஷன். சோ அவங்க எல்லாரும் தான் என்னது, இந்த கலர்ல இருக்காங்க. சோ
சோ நைட்ரஜன் கேஸ்ங்கிறது என்னது? அட்மாஸ்பியர்ல இருக்கிறது ப்ளூ கலர் பால். அண்ட் தென் NO அப்படிங்கிறது ரெட் கலர் பால், நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எல்லோ கலர் பால். சோ இது ரெண்டுமே நமக்கு என்னது? ஃபுல்லும் பொல்யூட்டண்டா இந்த அட்மாஸ்பியர்ல பரவி இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம வாகனம் என்பது பயன்படுது. எல்லா வீட்லயுமே இப்பெல்லாம் டூ வீலர் விட ஃபோர் வீலரோட ஒண்ணு மட்டும் கிடையாது, 2 கார் 3 கார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் அப்படிங்கிற மாதிரி. வீட்டுல இடம் இல்லைனாலும் ரோடு ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணி நம்ம என்ன பண்றோம்? வாங்கி நிறுத்திடுறோம். சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த எமிஷன், ஸ்மோக், புகை என்பதுதான் இந்த அட்மாஸ்பியர்ல வரக்கூடிய இந்த நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் தென் நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அண்ட் தென் அமோனியா. ஸோ பயாலஜிக்கல் சிஸ்டம், ஸோ தட் இஸ் கிரீன் கலர். ஸோ அதனால நமக்கு என்னது? பயாலஜிங்கும் போது எப்படி இருக்கும்? கிரீன் கலர்ல அமோனியா ஃபார்மேஷன். ஸோ இதுவும் நம்ம தேவையான அமோனியா என்ன பண்றோம்? தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் எடுத்துக்குது. அது போல அவங்களும் அதை வெளியிடுறாங்க. அண்ட் தென் புரோட்டீன்ஸ் அண்ட் அமோனியா ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு லாவெண்டர் கலர் பால். ஸோ அமோனியா அதனுடைய அக்கரன்ஸ் அப்படிங்கிறது தான். சோ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொன்னா எப்படி? ஒவ்வொன்றும் எப்படி ஃபுல்லா மூவ் ஆகும், எந்த மாதிரியானது சைக்கிள் அப்படிங்கிறது, யார்கிட்ட இருந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ அதுதான் சுழற்சிங்கிறது. நம்ம வழியில இருக்கக்கூடியத தாவரங்கள் எடுக்கும், அதனுடைய வேர் முடிச்சுகள்ல சேர்த்தி வைக்கும் உணவா. அது மீண்டும் நமக்கே திருப்பியும் தரக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் தான் என்ன சொல்றோம் நம்ம? சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த சிமுலேஷன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னன்னா, நம்ம நைட்ரஜன் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் எப்படி இருக்கும், ஏர் பொல்யூஷனால நைட்ரஜன்ஸ் எப்படி வருது, அண்ட் தென் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு நமக்கு நைட்ரஜன் எப்படி யூஸ் ஆகும், வாட் இஸ் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள் பத்தி நம்ம அடுத்தடுத்த லெசன்ல இல்ல பயாலஜி பார்க்கும்போது இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், நைட்ரஜன் பொல்யூட்டன்ஸ், பயாலஜிக்கல் நைட்ரஜன், நைட்ரஜன் சைக்கிள், இந்த மாதிரில தான் நமக்கு என்ன இருக்கு? இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே. இப்போ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நைட்ரஜன் சைக்கிள் அப்படிங்கிறதுல நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு, என்னன்னா இது ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன கொஷின்ஸ் தான். நம்ம அதுல என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ என்னது? பாக்டீரியா இந்த நைட்ரஜன் சைக்கிள் அப்படிங்கிறது தான். nitrogen fixing bacteria, denitrifying bacteria, decomposing bacteria, nitrifying bacteria. ஸோ இப்படி பல வகையிலையும் நமக்கு என்ன இருக்கு? இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப ஒவ்வொரு நைட்ரஜனும் எந்தெந்த வகையில நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா? Convert ammonium compounds into nitrate, convert nitrogen from the air into nitrate, convert nitrate into nitrogen gas, and then break down dead plants and animals into ammonium compounds. Okay. So இப்போ first convert ammonium compounds into nitrate அப்படிங்கிறது என்ன? நைட்ரேட்னா நமக்கு வந்துட்டு நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. ஸோ நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படிங்கிறது தான் நமக்கு அமோனியம் காம்பவுண்ட்ஸை நமக்கு நைட்ரேட்டா மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நைட்ரிஃபையிங் நமக்கு வந்துட்டு பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீகம்போசிங் பாக்டீரியா. டீகம்போஸ் அப்படின்னாலே என்னது? பிரேக் ஆகுது. டெட் plants and animals into ammonium compound, that is
decomposing bacteria break down dead plants to animals into ammonium compounds நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். and next one is denitrifying bacteria. denitrifying bacteria அப்படின்னு சொன்னா கன்வெர்ட் நைட்ரேட் இன்டு நைட்ரஜன் கேஸா நமக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. கன்வெர்ட் நைட்ரஜன் ஃப்ரம் த ஏர் இன்டு நைட்ரேட். காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டாக நமக்கு ஃபிக்ஸ் பண்றது தான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரிஃபையிங் பாக்டீரியாங்கிறது அமோனியம் காம்பவுண்ட்ஸ் நைட்ரேட்டா மாற்றக்கூடிய விஷயம். கன்வெர்ட் நைட்ரஜன் ஃப்ரம் ஏர்ல நமக்கு காற்றுல இருக்கக்கூடியதான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியாங்கிறது கன்வெர்ட் நைட்ரேட் டு நைட்ரஜன் கேஸ்ல நமக்கு வந்துட்டு நைட்ரேட்ட நைட்ரஜன் கேஸா மாத்துறது. டீகம்போஸ்ங்கிறது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருக்கக்கூடிய அமோனியம் காம்பவுண்ட்ஸ் நமக்கு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, எஸ், ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ரிலேட்டட் டு த நைட்ரஜன். ஓகே, நம்ம பார்த்தா இப்போ நைட்ரஜன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, நைட்ரஜன் சைக்கிள்ல இந்த நாலுமே உங்களுக்கு வரும். ஃபிக்ஸிங் பாக்டீரியானா என்ன, டீநைட்ரிஃபையிங்னா என்ன, டீகம்போஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தட் இஸ் நைட்ரஜன் அண்ட் தென் அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனுடைய பரவல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதற்குண்டான சிமுலேஷனும் பார்த்திருக்கோம். அண்ட் தென் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் என்ன அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல படிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் பாடத்துல இருக்கக்கூடிய நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியானது, எல்லாமே நம்ம படிச்சு டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பிசிக்கல் சேஞ்ச் இஸ் a change in the form of a substance but not its color, composition, shape and size. இந்த 4ல எது ரைட் ஆப்ஷன்? ஒரு இயற்பியல் மாற்றம்ங்கிறது ஒரு பொருளினுடைய வடிவத்தில் ஏற்படும் மாற்றம், ஆனால் அதன் நிறமோ கலவையோ வடிவமோ அளவோ இதுல எது இல்ல? ஓகே, சோ பிசிக்கல் சேஞ்ச்ங்கிறது சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பட் நாட் இட்ஸ். எது ஒண்ணு அது ஆன்சர்ங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. The process of burning wood to form ash and smoke is an example of an physical change, reversible change, undesirable change, irreversible change. இது 4ல எது? மரத்தை எரிச்சு சாம்பல் மற்றும் புகையை உருவாக்கும் செயல்முறை என்ன மாற்றத்திற்குண்டான எடுத்துக்காட்டு? இயற்பியல் மாற்றமா, மீள் மாற்றமா, விரும்பத்தகாத மாற்றமா, மீளா மாற்றமா? ஓகே, ப்ராசஸ் ஆஃப் பர்னிங் wood from ash and smokeங்கிறது எதற்குண்டான ஒரு சேஞ்சஸ், அது அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது. தேர்ட் கொஸ்டின், dissolving sugar in water is a dash change, permanent, physical, chemical, irreversible. தண்ணீரில் சர்க்கரையை கரைப்பது ஒரு என்ன மாற்றம்? அதற்குண்டானது நிரந்தரமான மாற்றமா, இயற்பியல் மாற்றமா, வேதியியல் மாற்றமா, மீளா மாற்றமா? இந்த 4ல எந்த மாற்றம் தண்ணீரில் சர்க்கரையை கரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு? Fourth question, which of the following is a chemical change? Tearing of paper, bending of a wire, formation of ice from water, digestion of food. பின்வருவனவற்றில் எது ஒரு வேதியியல் மாற்றம்? காகிதத்தை கிழிப்பது, கம்பியை வளைத்தல், நீரிலிருந்து பனிக்கட்டி உருவாதல், உணவு செரித்தல். வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம் எல்லாம் படிச்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளா இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ அப்ப கெமிக்கல் சேஞ்சுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எது?
Which of the following is an undesirable change? Ripening of fruit, growth of a plant, rusting of iron, cooking of vegetable. பின்வருவனவற்றில் விரும்பத்தகாதது, வேஸ்டான ஒரு சேஞ்ச் இது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றது எது? பழம் பழுத்தலா, தாவரத்தின் வளர்ச்சியா, இரும்பு துருப்பிடித்தலா, காய்கறிகள் சமைத்தலா? இதில் நமக்கு நம்முடைய நல்ல விஷயங்களுக்கு அல்லாத விஷயம் எது? அதுதான் அன்டிசையரபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ அமங் தீஸ் ஃபோர் ஒன் இஸ் அன்டிசையரபிள். Photosynthesis is a dash change. Physical, fast, slow and chemical reversible. ஒளி சேர்க்கை என்பது என்ன மாற்றம்? இயற்பியல், வேகமான, மெதுவான மற்றும் வேதியியல் மீள். ஸோ போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றம்? பிசிக்கலா, ஃபாஸ்டா, ஸ்லோ அண்ட் கெமிக்கலா, ரிவர்சபிள் சேஞ்சஸா? Which of the following changes is beneficial to us? Spoiling of food, rusting of iron, germination of seed, earthquake. Following changes is beneficial. நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் எது? பின்வரும் மாற்றங்களில் எது நமக்கு நன்மை பயக்கும்? உணவு கெட்டு போதல், இரும்பு துருப்பிடித்தல், விதையினுடைய முளைத்தல், விதை முளைத்தல் அண்ட் தென் நிலநடுக்கம். ஸோ இந்த 4ல என்ன விஷயம் நமக்கு இதுல நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம்? ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல நமக்கு எது பெனிஃபிஷியல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. Busting of a firecracker is an example of a dash change. Busting of firecracker, வெடிக்கிறது. Slow and undesirable, slow and chemical, fast and chemical, slow and physical. So அதை இமேஜ் பண்ணும் பொழுது நமக்கு அது என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நம்ம என்ன பண்ணலாம்? டிசைட் பண்ணலாம். பட்டாசு வெடித்தல் என்பது எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? மெதுவான மற்றும் விரும்பத்தகாத, மெதுவான மற்றும் வேதியியல், வேகமான மற்றும் வேதியியல், மெதுவான மற்றும் இயற்பியல். என்ன மாதிரி அது அந்த செயலாகப்பட்டது என்ன மாதிரியான டயத்துல நடக்கும்? மெதுவாவா, வேகமாகவா, நல்லதா, பிசிக்கலா, கெமிக்கலா, என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? யோசிச்சு செய்யணும். ஓகே, கரெக்டா நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தாலே அது என்னன்னு தெரியும். நம்ம இதை பத்தியும் லெசன்ல படிச்சிருக்கோம். ஒரு the substance which alters the speed of chemical reaction is called as catalyst, product, reactant, precipitate. Substance which alerts the speed of chemical reaction. எந்த ஒரு பொருள் ஒரு வினையினுடைய வேகத்தை மாற்றக்கூடியது, ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்ற உதவும் பொருள். வினை வேக மாற்றி, வினை விளைபொருள், வினை படுபொருள், வீழ்படிவு. சோ இந்த இதுல நமக்கு எது ரைட்டான ஆன்சர்? ஓகே, எது நமக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சாரி, திஸ் இஸ் ஏ பி. ஓகே, வினை வேக மாற்றியா அல்லது வினை விளை பொருளா, வினை படு பொருளா, வீழ்படிவா? சப்ஸ்டன்ஸ் விச் அலர்ட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனை, கேட்டலிஸ்டா, ப்ராடக்டா? எது நமக்கு அந்த வேதி வினையினுடைய வேகத்தை மாற்றக்கூடியது? Artificial manure or chemically synthesized manure is called as manure, fertilizer, catalyst, none of these. செயற்கை அல்லது வேதியியல் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட எரு என்னன்னு சொல்றோம்? உரம், பூச்சி மருந்து, வினைவேக மாற்றி, இவை எதுவும் இல்லை. உரம், பூச்சி மருந்து,
வினைவேக மாற்றி இவை எதுவும் இல்லை. ஸோ தான் ஆர்டிஃபிஷியல் மேன்யூர் ஆர் கெமிக்கலி சிந்தசைட் மேன்யூர்னு சொல்றோமா, ஃபெர்டிலைசர் சொல்றோமா, கேட்டலிஸ்ட் சொல்றோமா, அல்லது எதுவுமே இல்லையா? ஓகே. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே நம்ம லெசன் ரிலேட்டடா லெசன் அதனுடைய டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டா யோசிச்சு ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த நைட்ரஜனுடைய இன்னும் கண்டினியூவேஷன் பார்த்தா இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகள் இருக்கு, அதனுடைய யூசஸ் இருக்கு, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இருந்தாலும் படிச்சுட்டு வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.